ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு அஷ்யூர் டெவாப்ஸ் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அஷ்யூர் டெவாப்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிஇசிடி டூல், ஓகேங்களா? ஸோ டெவாப்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ் இது ரெண்டையும் ஒரு merge பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் டெவாப்ஸ். இந்த டெவாப்ஸில் எல்லாமே நம்ம இந்த ரெண்டு டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆட்டோமேஷன் ஒர்க் நிறைய பண்ணுவோம். அந்த ஆட்டோமேஷன்ல தான் சிஐ, கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட், சிடி இது ரெண்டும் வருது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. கண்டினியூஸ் குவாலிட்டி, கண்டினியூஸ் டெஸ்டிங்ல இருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்க டெவாப்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ராசஸ்க்கு அஷ்யூர் டெவாப்ஸ் எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த அஷ்யூர் டெவாப்ஸ் மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஜென்கின்ஸ், டீம்சிட்டி, பேம்பு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம ஸ்பெசிஃபிக்கா அஷ்யூர் டெவாப்ஸ் அதை வச்சு எப்படி நம்ம சிஇசிடிலாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது பாத்தீங்கன்னா அஷ்யூர் டெவாப்ஸ் ஆர்கனைசேஷன். இதை நீங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா, உங்ககிட்ட ஏற்கனவே அஷ்யூர் ட்ரையல் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்படி ஒருவேளை ட்ரையல் அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்க ஈஸியா அஷ்யூர் ஒரு ட்ரையல் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா dev.assure.com அப்படின்னு நீங்க டைப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அஷ்யூர் டெவாப்ஸ் ஆர்கனைசேஷன் ஒருவேளை நீங்க ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா உள்ள வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு புது ஆர்கனைசேஷன் ஒருவேளை நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றேன்னா இங்க கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏடிஓ அஷ்யூர் டெவாப்ஸ் ஏடிஓ லேர்னிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். இதை இந்த பர்டிகுலர் சைட்டை இல்லது இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எங்க ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம எங்க வேணா ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியான்னு கூட போட்டுக்கலாம். நான் இந்தியான்னு போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே இந்த கேப்சாவை கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ நான் கண்டினியூ அப்படின்னு கொடுத்த உடனே அது என்ன பண்ணணும்னா நமக்குன்னு சொல்லிட்டு அஷ்யூர் டெவாப்ஸ் ஆர்கனைசேஷன் யூஆர்எல் ஒன்று அது கிரியேட் பண்ணும். இந்த ஆர்கனைசேஷனுக்கு உள்ளாரதான் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆர்கனைசேஷனுங்கிறது ஒரு சூப்பர் செட். இந்த சூப்பர் செட்டுக்கு உள்ளார நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அது சப்செட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல அது என்ன கேக்குது அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றோம், அது பப்ளிக் விசிபிலிட்டி வேணுமா பிரைவேட் விசிபிலிட்டி வேணுமா அப்படின்னு கேக்குது. ஸோ பப்ளிக் அப்படின்னு சொல்லும் போது யார் வேணா இதை பார்க்கலாம். அதான் இங்க சொல்ல எனி ஒன் ஆன் த இன்டர்நெட் கேன் வியூ த ப்ராஜெக்ட். ஆனா பிரைவேட் அப்படின்னு வச்சோம்னா ஒன்லி பீப்புள் வித் ஸ்பெசிபிக் ஆக்சஸ் கேன் சி திஸ் ப்ராஜெக்ட். அதாவது யார் யாருக்கெல்லாம் இந்த ப்ராஜெக்டை பார்க்கலான்னு ஆக்சஸ் கொடுக்குறோமோ அவங்க மட்டுமே இந்த ப்ராஜெக்டை பார்க்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு நேம் வைக்கலாம், டெவ்ஸ்டீன் ஏடிஓ ப்ராஜெக்ட் இப்படி வைக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்க கேமல் கேஸ் அதை கூட ஃபாலோ பண்ணலாம், டெவ்ஸ்டீன் ஏடிஓ ப்ராஜெக்ட் இப்படி கூட வைக்கலாம். ஸோ நான் டெவ்ஸ்டீன் ஏடிஓ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெவ்ஸ்டீன் ஏடிஓ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த அட்ரஸ் பார்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஏடிஓ லேர்னிங் டெவ்ஸ்டீன் ஏடிஓ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அந்த இதை பார்க்க முடியும். ஸோ நீங்க என்ன ஆர்கனைசேஷன் என்ன ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அதுக்கு ஏற்றபடி அது கிரியேட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா யூனிக்கா இருக்கணும். ஏன்னா எப்படி யூஆர்எல் யூனிக்கா இருக்கோ அதே மாதிரி இந்த யூஆர்எல்லும் நீங்க யூனிக்னஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதே ஆர்கனைசேஷன் இதே நேம்ல நீங்க ப்ராஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ண முடியாது, ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம டெவ்ஸ்டீன் ஏடிஓ ப்ராஜெக்டுக்குள்ளார வந்தாச்சு. இந்த ஸ்கிரீன்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணலாம். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர் வியூ அப்படின்னு ஒரு மெனு இருக்கு. அப்புறம் போட்ஸ், அப்புறம் ரெப்போஸ், பைப்லைன்ஸ், டெஸ்ட் பிளான்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ், இந்த எல்லா மெனுவும் இருக்கு. இந்த ஓவர் வியூவில் சம்மரி ஸ்கிரீன் தான் இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்க்குறோம். இந்த சம்மரி ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேஷ்போர்ட் கைண்ட் ஆஃப் திங் வந்திருக்கு. அப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மெம்பர்ஸ் இப்போ கரண்டா நான் தான் கிரியேட் பண்ணனால நான் மட்டுமே தான் மெம்பரா இருக்கேன். ஆனா நான் அடிஷ்னலா மெம்பர்ஸை இன்வைட் பண்ண முடியும். எப்படி இன்வைட் பண்ணலாம்னா இந்த இடத்துல டாப்ல இன்வைட் பட்டன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு நான் இங்க நான் இந்த ப்ராஜெக்டுக்கு மெம்பர்ஸை இன்வைட் பண்ண முடியும். இந்த மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நான் இங்க என்னது டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் யூசர், அதையும் நான் இன்வைட் பண்ண
முடியும். அப்படி இல்லாட்டி ஏடி யூசராக இருந்தால் ஏடி யூசரையும் என்னால் இன்வைட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் யாரையும் இன்வைட் பண்ணல, ஜஸ்ட் நம்ம ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டேஷ்போர்ட்ஸ். இங்கே ஓகேங்களா, ஸோ இது நியூவாக இருக்கிறதுனால எரர் வருது. இப்போ வந்து நம்ம டேஷ்போர்ட்ஸ் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே போயிடுச்சு. இப்போ இந்த டேஷ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எனி கைண்ட் ஆஃப் டேஷ்போர்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேஷ்போர்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து இந்த டேஷ்போர்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய விட்ஜெட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பில்டு ஹிஸ்ட்ரி, அதாவது பைப்லைன் வந்து எப்படி எத்தனை பில்ஸ் ஓடி இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், எனக்கு அசைன் பண்ணப்பட்ட டிக்கெட்ஸ் என்ன, பேர்ன் டவுன் சார்ட்ஸு, அதே மாதிரி கோட் டைல், இந்த மாதிரி நிறைய விட்ஜெட்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு என்னென்ன விட்ஜெட் எல்லாம் தேவையோ நான் அதை என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணி நான் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்படி ஆட் பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த டேஷ்போர்டில் ஆட் ஆயிரும். நம்ம இதுக்கான டேட்டாவை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா வந்து பை டிஃபால்ட் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா அதுவே என்ன பண்ணுங்க, நம்ம இந்த ஏடிஓ நம்ம இது யூஸ் பண்ணும்போது, அஷ்யூர் டெவாப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாலாம் எடுத்துக்கும். ஏன்னா இப்போ அஷ்யூர் டெவாப்ஸ் உடைய மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு டெவாப்ஸ் ப்ராசஸுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இதில் இன்டெகிரேட் ஆயிருக்கு. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸுங்கிறது ஒரு ஒரு டெவாப்ஸ் டூல் இல்லைங்களா? ஆனா இந்த டெவாப்ஸ் டூல் ஜென்கின்ஸை வச்சு நம்ம சிஐசிடி தான் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஜென்கின்ஸ்ல நம்ம சோர்ஸ் கோட் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அஷ்யூர் டெவாப்ஸ்ல ரெபாசிட்டரிஸ் இருக்கு. அப்படின்னா இந்த அஷ்யூர் டெவாப்ஸ்குள்ளேயே இந்த ரெபாசிட்டரிங்கிறது இன்பில்ட்டா வந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்கின்ஸை வச்சு நம்ம ஒரு ஏஎல்எம் அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், யூசர் ஸ்டோரிஸ், பக்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா யூசர் ஸ்டோரிஸ், பக்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்யூர் டெவாப்ஸுங்கிறது ஒரு கம்ப்ளீட் டெவாப்ஸ் பேக்கேஜா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இப்போ வந்து நம்ம டேஷ்போர்ட்ஸ் பார்த்தோம். ஸோ சம்மரிங்கிறது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் லோட் ஆகும்போது ஹைலைட்ஸ் காமிக்குது. டேஷ்போர்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், என்னென்ன விட்ஜெட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது வந்து விக்கின்னு ஒன்று இருக்கு. ஸோ விக்கின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து கிரியேட் விக்கி பேஜ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நமக்கு ஒரு பேஜ் கொடுக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெவ்ஸ்டீம் ஏடிஓ ப்ராஜெக்ட் ஓகேங்களா. ஸோ லேர்னிங் எப்படி ஏதாச்சும் போட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம், இது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? this project is for learning purpose. ஸோ இதில் நம்ம என்னென்ன டெய்லரிங் பண்ணணுமோ எல்லாமே நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து பெருசாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் எப்படி நமக்கு காட்சி அளிக்கும் அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரியுது. நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நான் விக்கி கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த பேஜ் வந்துருச்சு. அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஒருவேளை அடிஷ்னல் பேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஆட் சப் பேஜஸ், ஒருவேளை இதுக்கு கீழே சப் பேஜஸ் போட்டுக்கலாம். இல்லை ஒரு புது பேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் 2 அப்படின்னு கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட் 2 வந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஓவர் வியூ தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம இன்டெப்த்தாக பின்னாடி பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த ஓவர் வியூவில் சம்மரி டேஷ்போர்ட்ஸ் விக்கி இருக்கு. அடுத்தது வந்து போர்ட்ஸில் வரும்போதுன்னா போர்ட்ஸில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஒர்க் ஐட்டம்ஸ், போர்ட்ஸ், பேக்லாக்ஸ், ஸ்பிரிண்ட்ஸ், குவெரிஸ், டெலிவரி பிளான்ஸ், அனாலிட்டிக்கல் வியூஸ். இந்த ஒர்க் ஐட்டம்ங்கிறது என்னது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒர்க் ஐட்டத்தில் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும் என்ன மாதிரி ஒர்க் ஐட்டம் இருக்க போகுது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எபிக் நம்ம கிரியேட் பண்ண போகிறோமா, ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ண போகிறோமா, ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ண போகிறோமா, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன, இது 3 தானே காமிக்குது. யூஸ்வலாக நமக்கு வந்து அஜைல் மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் ஸ்டோரி, ஸ்க்ரம் மாடலில் பார்த்தீங்கன்னா அஜைல் ஸ்க்ரம்ல வந்து நமக்கு அந்த யூசர் ஸ்டோரி, பக்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஏன் வரல அப்படின்னு நம்ம ஒரு வேலையை யோசிக்கலாம். இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். ஆனால் ஒருவேளை நமக்கு வந்து இதெல்லாம் வரணும் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இங்கே நம்ம அந்த ப்ராஜெக்டை நம்ம சூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த ப்ராஜெக்ட்லேயே நமக்கு ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இங்கே அட்வான்ஸ்டுன்னு இருக்கு பாருங்க. இந்த அட்வான்ஸ்டில் நம்ம என்ன வெர்ஷன் கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஃப்எஸ்ங்கிறத நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா அதெல்லாம் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு.
எப்போதுமே இதை கெட்டுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒர்க் ஐட்டம் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ராசஸ் இருக்குது, அஜைல் ப்ராசஸ், சிஎம்எம்ஐ, அதுக்கப்புறம் ஸ்க்ரம். இந்த மாதிரி எந்த மாடலை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ அஜைல்னு வச்சு நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. அது கிரியேட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் போர்ட்ஸில் போயிட்டு ஒர்க் ஐட்டம்னு பார்க்கும்போது பார்த்தீங்களா யூசர் ஸ்டோரி, டெஸ்ட் கேஸ், டாஸ்க், இஷ்யூ, ஃபீச்சர் அப்படின்னா நம்ம எந்த மாடலை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த மாடலுக்கு ஏற்றபடி இந்த ஒர்க் ஐட்டம்ஸ் வரும். ஆனால் இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து அது எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்ட்ல இருக்கலாம். இப்போ நான் ஒரு பக்கு ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஒரு பக் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ நியூ பக் உடைய பேர் வந்து டெமோ பக். ஓகேங்களா. ஸோ இந்த டெமோ சும்மா ஜஸ்ட்டு லைனில் தான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டெமோ பக் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள், நம்ம ஒரு யூசர் ஸ்டோரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு யூசர் ஸ்டோரி கிரியேட் பண்ணலாம். டெமோ யூசர் ஸ்டோரி. ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணணும், இதே காப்பி. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது யாருக்கு அசைன் பண்ணணுங்கிறத இங்கே நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரே ஒரு யூசர் தான் இருக்காங்க. அதனால் நான் வந்து இப்போ எனக்கு என்னென்ன அசைன் பண்ணிக்கலாம். டேக்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணலாம். திஸ் இஸ் ஃபார் டெவ் டிக்கெட் சம்திங் லைக் தட். நம்ம என்ன டேகோ நம்ம இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட்டர்ஸ், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி ஒர்க் ஐட்டம்ஸ் போகும்போது இந்த இடத்துல 2 யூசர் ஸ்டோரி கிரியேட் ஆகிருக்கிறத பார்க்குறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த போட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் ஐட்டம், அதாவது ஒர்க் ஐட்டம் என்ன ஃப்ளோவில் போகணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூவில் இருக்குது. ஒருவேளை டெவலப்பர் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு மூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை தூக்கி ரிசால்வ்டுங்கிற ஸ்டேட்டஸ் கொண்டு வரலாம், க்ளோஸ்டுங்கிற ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி இதோடைய ப்ராசஸ் ஃப்ளோவை வந்து இந்த போர்ட்ஸில் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த போர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை நம்ம அடிஷ்னல் காலம்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிசால்வ்டுக்கு அப்புறம் ஒருவேளை நான் ஆக்டிவ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்டிங் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இல்லைங்களா. இது வந்து ஆக்டிவ்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல காலத்தை கிளிக் பண்ணி நான் வந்து டெஸ்டிங் அப்படின்னு ஒரு காலத்தை ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒர்க் ஃப்ளோவில் வந்து டெஸ்டிங் அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஸை வச்சு நம்ம இந்த ப்ராசஸ் எப்படியெல்லாம் நேவிகேட் ஆக போகுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒருவேளை நம்ம டாகிள் பண்ணிக்கலாம். ஃபீச்சர்ஸ் என்ன, நம்ம வந்து ஸ்டோரிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டாகிள் பண்ண முடியும். இப்போ நம்ம அடுத்து வந்து பேக்லாகில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸையும் இது வந்து லிஸ்ட் பண்ணி நமக்கு, ஓகேங்களா. ஸோ வந்து என்னென்ன ஸ்டோரிஸு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டுன்னு சொல்லும்போது அஜைலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் 1, ஸ்ப்ரிண்ட் 2 இல்லாட்டி ஐட்ரேஷன் 1, ஐட்ரேஷன் 2 இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புது ஸ்ப்ரிண்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஒருவேளை நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ரிண்ட் 1 அப்படின்னு கிரியேட் பண்ணோம்னா நமக்கு இதுக்கு ஒரு ஸ்டார்ட் டேட், ஒரு எண்ட் டேட். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இன் ஜென்ரல் வந்து 2 வீக்ஸ் ஸ்ப்ரிண்ட் தான் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 20 இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்ப்ரிண்ட் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸ்ப்ரிண்ட் 1 தி கரண்ட் ஸ்ப்ரிண்ட். ஓகேங்களா. இங்கேயே கூட நீங்கள் அந்த பேக்லாக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரிண்ட் 1க்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அசோசியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு இந்த டெமோ யூசர் ஸ்டோரி இருக்கு இல்லைங்களா. இது வந்து எந்த ஐட்ரேஷனோட லிங்க் பண்ணணும், நான் வந்து ஸ்ப்ரிண்ட் 1ஓட லிங்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த ஒர்க் ஐட்டம்ஸ் இந்த பக் இருக்கு இல்லைங்களா. இந்த பக்கையும் நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஸ்ப்ரிண்ட் 1ஓட போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஸ்ப்ரிண்ட்டில் பார்த்தேன்னா இந்த 2 ஐட்டமையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பக் இருக்குது, யூசர் ஸ்டோரி. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து வந்து குவெரிஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய யூசர் ஸ்டோரி வந்து நம்ம டைம் போக போக எக்கச்சக்கமான யூசர் ஸ்டோரி சேர்ந்துடும். அப்படின்னா இந்த யூசர் ஸ்டோரிஸ்லாம் வந்து குவெரி பண்ணி பார்க்கறதுக்கு, ஃபில்டர் பண்ணி பார்க்கறதுக்கு, அதுக்கு எல்லாமே இந்த குவெரிஸுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து டெலிவரி பிளானுங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பிளான் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய டீம்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெவாப்ஸ் டீம் என்ன பண்ணுறாங்க,
டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுறாங்க, எந்த ஸ்டேட்டில் ஒவ்வொரு டீமுடைய ப்ரோக்ரஸ் இருக்குது அப்படிங்கிறத கன்சாலிடேட்டடாக நம்ம பார்க்குறத, டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ஒர்க் பண்ணுறத கன்சாலிடேட் பண்ணி ஒரு இடத்துல பார்க்கறதுக்கு தான் இந்த டெலிவரி பிளான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அனாலிட்டிக்ஸ் வியூ, இது வந்து ஜஸ்ட் வந்து மெட்ரிக்ஸை வியூ பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெப்போஸ். ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண உடனே பை டிஃபால்ட்டாக அது வந்து என்ன பண்ணணும், அதே ப்ராஜெக்ட் நேமில் இன்னொன்று கிரியேட் பண்ணிடும், ஹலோ வேர்ல்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புது ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணலாம், இல்லை வேற எங்கேயாச்சும் இருந்து ரெப்பாசிட்டரி இம்போர்ட் பண்ண முடியும். மேனேஜ் வந்து இப்போ இங்கே வந்து ரெப்பாசிட்டரி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் இருந்து இம்போர்ட் பண்ணணும்னா அந்த க்ளோன் யூஆர்எல் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கிட்டப்ல ஏதாவது ஹலோ வேர்ல்டு ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஹலோ வேர்ல்டு ஜாவா ப்ராஜெக்ட் இருக்கான்னு நான் தேடுறேன். தேடும்போது இந்த இடத்துல வந்து ஹலோ வேர்ல்டுன்னு ஏதோ ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ண போகுது. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து ஃபோர்க் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஹலோ வேர்ல்டு ஜாவாவை வந்து இந்த இடத்துல இந்த கிளிக் பண்ணி நான் இந்த யூஆர்எல் அந்த யூஆர்எல் இங்கே போட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து அது வந்து ஒரு பப்ளிக் ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அதுவே டைரெக்டாக அங்கேருந்து என்ன பண்ணுங்க, இம்போர்ட் பண்ணிக்கும். ஒருவேளை அது ஒரு ப்ரைவேட் ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரெக்வெஸ் அத்தன்டிகேஷன் ஒரு பட்டன் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பட்டனை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோட் இங்கே வந்துருச்சு. ஒருவேளை நம்ம புது ப்ராஜெக்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இருக்குன்னா ரெக்வெஸ் அத்தன்டிகேஷன் கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராஜெக்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த ரெப்போஸ்ல வந்து ஃபைல்ஸ், என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணுது. அடுத்து என்னென்ன கமிட்ஸ் இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணுது. அடுத்தது வந்து எத்தனை புஷ் நடந்திருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி எத்தனை பிரான்ச்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்ணோன்னா இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ பிரான்ச், சே ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணோம்னா டெவலப் பிரான்ச். இது வந்து எதோட பேஸ் பண்ணி வரணும்னா மாஸ்டர் பிரான்ச். இப்போ நம்ம கிரியேட் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு யூசர் ஸ்டோரி அசைன் பண்ணணும், இதுக்காக இந்த யூசர் ஸ்டோரிக்காக இந்த பிரான்ச் கிரியேட் ஆயிருக்குன்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அந்த யூசர் ஸ்டோரி நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டெவலப்புங்கிற ஒரு பிரான்ச் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து டேக்ஸ். ஸோ ரெப்பாசிட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனி நம்பர் ஆஃப் டேக்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய டெவலப்பருக்கு வந்து நியூ டேக். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு அந்த ரிலீஸ் நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதுக்கு கிரியேட் பண்ணுவாங்க, அந்த ரிலீஸ் டேக் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ரிலீஸ் 1.0 அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் கிரியேட் பண்ணுவாங்க. அது வந்து ஒவ்வொரு கன்வென்ஷன் வந்து ஒவ்வொரு டீம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அதுக்கு ஏற்றபடி நம்ம பண்ணிக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இதெல்லாம் டெவலப்பர் வச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் வந்து ரிலீஸ் டேக். இப்போ வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா இங்கே ஒரு டேக் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த டேகை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எந்த பிரான்ச் வேணாலும் அதுக்கு நம்ம அசோசியேட் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ்க்கு, அதாவது ரிலீஸ் 1.0 இதோடைய கரஸ்பாண்டிங் பிரான்ச் என்னங்கிறதையும் அது பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புல் ரெக்வெஸ்ட். இப்போ வந்து புல் ரெக்வெஸ்ட் வந்து எதுக்குன்னா நம்ம ஒரு கோடை வந்து நம்ம வந்து கமிட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் ஒரு புது ஃபைல் ஒன்று ஆட் பண்ணுறேன். நியூ ஃபைல் text.txt அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஏபிசி. சாரி, இதை நான் வந்து மாஸ்டரில் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, நான் இங்கே வந்து டெவலப்பில் கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. டெவலப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைல் xyz.txt கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபைலை வந்து நான் என்ன பண்ணுறேன், xyz கமிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து மாஸ்டர்லேருந்து டெவலப்புக்கு வந்து பிஆர் கிரியேட் பண்ணலாம். பட் ஜென்ரல் ப்ராக்டிஸ் வந்து டெவலப்பில் இருந்து தான் கோடு வந்து மாஸ்டருக்கு போகும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு டெவலப்பில் இந்த ஃபைல் கிரியேட் பண்ணேன். இப்போ என்ன பண்ணேன்னா நான் டெவலப்பில் இருந்து ஒரு நியூ புல் ரெக்வெஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். அது சொல்லுது டெவலப்பில் இருந்து மாஸ்டருக்கு கோட் போகுது அப்படின்னு. எந்த ஃபைலுங்கிறது இங்கே சொல்லியிருக்கு. நீங்கள் வேணால் இந்த ஃபைல் கன்வென்ஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லியிருக்கு பாருங்க, இந்த பர்டிகுலர் புல் ரெக்வெஸ்ட் வந்து இந்த டெமோ யூசர் ஸ்டோரி அப்படிங்கிற இந்த ஒர்க் ஐட்டத்தோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நம்ம வேணுங்கிற ரிவ்யூஸ்லாம் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து கிரியேட்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதில் எந்த கான்ஃப்ளிக்ஸ் ஏதாவது இருந்தால் அது வந்து கான்ஃப்ளிக்ஸ் காமிக்கும். இப்போ வந்து நோ மர்ஜ் கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஜஸ்ட் நான் வந்து கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே கம்ப்ளீட்னு கொடுக்கும்போது சில டிஸ்கிரிப்ஷன் சொல்லுது, நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதில் என்ன சொல்லுதுன்னா கம்ப்ளீட் அசோசியேட்டட் ஒர்க் ஐட்டம் ஆஃப்டர் மர்ஜிங்
merging. அதாவது இப்போ நான் யூசர் ஸ்டோரி ஒன்று அசோசியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த கமிட்டோட யூசர் ஸ்டோரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகணும்னா நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா delete develop after merging. எப்போதுமே நம்ம ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணும்போது அது ஒரு டெம்பரவரி பேசிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் அசியூம் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா கோடு வந்து மாஸ்டர் இல்லது ரிலீஸ் பிரான்ச்சுக்கு போனதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர் பிரான்ச்சஸ் இல்லை டெம்பரவரி பிரான்ச்சஸ்லாம் தேவைப்படாது. ஸோ அதனால் அது என்ன சொல்லுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து டெவலப்பர் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குது. ஸோ நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கம்ப்ளீட் ஆனோடனே பிஆர் கம்ப்ளீட் ஆனோடனே அந்த டெவலப்பருங்கிற பிரான்ச்சு இல்லாமல் போயிடும். இது வந்து ஒரு சேஃப் ப்ராக்டிஸ் கிடையாது. அதனால் எப்போதுமே இதை வந்து அன்செக் பண்ணி வைக்கிறது நல்லது. நம்ம வேணும்னா நம்ம டைரெக்டாக போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த பிரான்ச்சஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ல இருந்தே நம்மளால டெலீட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் கம்ப்ளீட் merge கொடுத்துட்டேன். ஸோ merge வந்து நடந்துட்டு இருக்கு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக அது முடிஞ்சிடும். அதில் எந்த இஷ்யூவும் அதில் வராது. முடிஞ்சிச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே போயிட்டு நீங்கள் புல் ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் எதுவும் இல்லை. கம்ப்ளீட்டடில் பார்த்தீங்கன்னா ஒரு புல் ரெக்வஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அபேண்டன்டுங்கிறது இந்த புல் ரெக்வஸ்ட் எனக்கு வேணான்னு பாதியில் நான் வந்து கேன்சல் பண்ணியிருந்தேன்னா அது அபேண்டன்ட் அப்படிங்கிறதுல வரும். இந்த அட்வான்ஸ் செக்யூரிட்டிங்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிரான்ச்சஸ் மேலே நான் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலாம், எத்தனை ரிவ்யூஸ் போடலாம், இதுக்கு பில்டு வேலிடேஷன் என்ன எனேபிள் பண்ணலாம், இதை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுக்கான ஒரு ஏரியா தான் இந்த அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நிறைய இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுது, நிறைய பாலிசிஸ், நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ரூவல்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம இந்த அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி அதில் நம்மளால் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன்ஸ். இந்த பைப்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே, ஸோ இதில் வந்து பைப்லைன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த பைப்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா பைப்லைன்ஸ், என்விரான்மெண்ட்ஸ், லைப்ரரி இந்த மாதிரி இருக்குது. இந்த பைப்லைன்ஸுங்கிறது வந்து நமக்கு சிஐ பைப்லைன், சிடி பைப்லைன் கிரியேட் பண்ணுறதுக்கான இடம். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணும்போது அது இந்த பைப்லைனை எதை சோர்ஸ் கோடை வந்து பேஸாக வச்சு பண்ணணும். ஒருவேளை நம்முடைய சோர்ஸ் கோட் வந்து அஷ்யூரில் இருக்கேன், பிட் பக்கெட்டில் இருக்கேன், கிட்டபில் இருக்கேன், கிட் ஹப் என்டர்பிரைஸ் சர்வரில் இருக்கேன், எதில் இருந்தாலும் சரி நம்மளால் அந்த YAML ஃபைல்ஸை லிங்க் பண்ணி நம்மளால் ஒரு சிஇசிடி பைப்லைன் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், இந்த ரெப்பாசிட்டரி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டர் பைப்லைனா இல்லை வந்து ஏற்கனவே பைப்லைன் நம்ம எழுதிட்டோமான்னு கேட்குது. நம்ம சும்மா ஒரு ஸ்டார்டர் பைப்லைன் அப்படின்னு போட்டோம்னா அதுவே என்ன பண்ணுதுங்க, இந்த ஹலோ வேர்ல்ட் ஜாவா டாட் கெட்ல அஷ்யூர் பைப்லைன் அப்படின்னு ஒரு டம்மி அல்லது ஒரு டெம்ப்ளேட் ஒன்று நமக்கு. ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு சேவ் அண்ட் ரன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து எந்த பிரான்ச்சுன்னு சொல்லுது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் வந்து மாஸ்டரை வந்து செலக்ட் பண்ணி உள்ளே வந்ததுனால அது வந்து மாஸ்டரோட லிங்க் ஆகுது. இதை நம்ம சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திரும்பவும் காமிக்கிறது, இங்கே பைப்லைன்ஸில் வந்து கிரியேட் பைப்லைன் அஷ்யூர் இது. இங்கே நான் வந்து சாரி பைப்லைன்ஸில் கிரியேட் பைப்லைன், இந்த பைப்லைனை வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது ஆஃப்டர் பைப்லைன் சேவ். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது பைப்லைன் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குது. ஓகேவா? இப்போதைக்கு நான் வந்து டைரெக்டாக அதை வந்து மாஸ்டர்லேயே நான் வந்து கமிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த பைப்லைனை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வெறுமனே சிம்பிள் எக்கோ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருந்திருக்கு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பைப்லைன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைப்லைன் நோ ஹோஸ்டட் பேரலிசம், அதாவது இதுக்கு பேரலிசம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை வேறு ஏதாவது பைப்லைன்ஸ் வந்து இதில் ஓடிட்டு இருக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுங்கிறது என்னன்னா நம்ம வந்து எங்கே நம்முடைய கோடை வந்து டிப்ளாய் பண்ண போகிறோம், ஒருவேளை டெவலப் பண்ண போகிறோமா, யூஏடியில் பண்ண போகிறோமா அப்படின்னு நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இது பண்ண போகிறோம். டெவ்வில் வந்து என்கிட்ட குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் இருக்குது, அதில் பண்ண போகிறேன், இல்லை வந்து எனக்கு டெவ்வில் வந்து விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்குது, அதில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எது வேணால் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். ஒருவேளை நான் அதை பின்னாடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், இந்த பேரை மட்டும் கொடுத்து இதை வந்து கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ப்ரிவிலேஜை பொறுத்து அல்லது உங்களுக்கு நீங்கள் வந்து ஒருவேளை நிறைய சர்வீஸ் கனெக்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அதை பொறுத்து இங்கே வந்து உங்களுக்கு நிறைய லிஸ்ட்டு வரும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து லைப்ரரிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஸ்டோரிங் வேரியபிள்ஸ். இந்த பைப்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வேல்யூஸ் ஹார்ட் கோட் பண்ண மாட்டோம். நிறைய வேல்யூஸ் வந்து ஒரு லைப்ரரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள் எடுத்து நம்ம இந்த பைப்லைனுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன், ஹலோ ஹலோ வேர்ல்ட் வேரியபிள் குரூப் அப்படின்னு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், சும்மா நான் ஃபஸ்ட்டு சும்மா நான் வந்து டம்மி வேல்யூ தான் கொடுப்பேன். ஏஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா பாஸ்வேர்டை வந்து என்னால் ஏபிசிடி போட்டுட்டு நான் இந்த லாக்கை கிளிக் பண்ணிட்டேன்னா இனிமேல் அந்த பாஸ்வேர்டை யாரும் பார்க்க முடியாது. ஸோ இதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து டெஸ்ட் பிளான்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து சேவ் ஆகிட்டு இருக்கு, சேவ் ஆகட்டும். ஓகே, இது வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிளான்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து நமக்கு ஒரு பெய்டு வெர்ஷனில் தான் வரும். ஆனால் நம்ம இனிஷியலாக வந்து ஒரு ட்ரையல் மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய பர்பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெஸ்ட் கேசஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி ஆட்டோமேட்டட் டெஸ்ட் கேசஸ் இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்ம கேப்சர் பண்றது, அது எல்லாத்தையுமே இதில் நம்ம. அடுத்து வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸுங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்கின்ஸ் மாதிரி டூல்ஸ்லாம் வந்து டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் வந்து தனியாக இருக்கும். அதுக்கு நமக்கு நெக்ஸஸ், ஜேஃப்ராக் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனால் அஷ்யூர் டெவாப்ஸில் அது இன்டெகிரேட்டடாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு வெளியில் தனியாக ஒரு டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் டூல் வந்து தேவைப்படாது. இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இங்கே ஃபீட்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த ஃபீடு கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து ஹலோ வேர்ல்டு ஃபீடுன்னு வச்சுக்கலாமே, ஹலோ வேர்ல்டு ஜாவா ஃபீட். ஓகேங்களா? இதில் வந்து யாருக்கு நம்ம விசிபிலிட்டி கொடுக்கணும், யாரால இதை ஆக்சஸ் பண்ண முடியும்? எல்லா ஏடிஓ லேர்னிங் இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஆக்சஸா, இல்லை ஸ்பெசிஃபிக் பீப்புளுக்கு ஆக்சஸா, இல்லாட்டி இது வந்து ஸ்கோப் வந்து ஆர்கனைசேஷன் லெவலில் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் கீழே எல்லா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னா எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே அது ஆக்சஸ் வரும். ஸோ வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட் லெவலில் கொடுக்கறது தான் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமன் பப்ளிக் சோர்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நியூகெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேவன் சென்ட்ரல். ஸோ இந்த மாதிரி நிறைய பப்ளிக் சோர்சஸ் இருக்கு இல்லைங்களா? அதில் இருக்கிற பேக்கேஜஸ் ஒருவேளை நான் வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாமான்னு கேட்குது. ஆமாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நான் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேவன் ஃபீடு போடணும் அப்படின்னா அது அந்த pom.xml என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுது. இந்த சேஞ்சஸை நம்ம பண்ணும்போது நம்மளால இங்கே இருக்கிற ஃபீட்ஸ் அப்லோட் பண்ண முடியும், ஃபீட்ஸை நம்மளால ரீட் பண்ணவும் முடியும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது. .NET, நியூகெட்டு, அப்புறம் என்பிஎம் பேக்கேஜஸ், கிரேடில், பைத்தன், அப்புறம் யூனிவர்சல் பேக்கேஜஸ். ஸோ யூனிவர்சல் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது சில பேக்கேஜஸ் வந்து எதுலையுமே ஃபிட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிப் ஃபைல் இருக்கு. இந்த ஜிப் ஃபைலை நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபேக்டாக நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இதில் எதுலையுமே ஃபிட் பண்ண முடியாது. ஆனால் இதில் நம்ம என்ன பண்ண முடியும்னா யூனிவர்சல் பேக்கேஜில் நம்மளால ஃபிட் பண்ணிக்க முடியும். இந்த யூனிவர்சல் பேக்கேஜில் எப்படி நம்ம எப்படி இதுக்கு வந்து அப்லோட் பண்ணுறது, அதாவது பப்ளிஷ் பண்ணுறதுங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இதில் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து இங்கே வந்து இந்த வெப்சைட்டில் இருக்கிற நம்ம மெனுஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் நம்ம வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த ப்ராஜெக்டை பற்றிய ஓவர்வியூ, இதை வந்து எந்த ப்ராசஸ் பேஸ் பண்ணியிருக்கு, அஜைலா இல்லையா அல்லது ஸ்க்ரம்மா, நம்ம இனிஷியலாக பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது வந்த ஆப்ஷன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு, என்னென்ன சர்வீசஸ்லாம் ஆக்டிவ் இருக்கு, அப்புறம் டெலீட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இருக்கும். அடுத்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன டீம்ஸ் வேணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த ப்ராஜெக்ட் நேம்லேயே ஒரு டீம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு வேலை டெவ் டீம்னு ஒன்று கிரியேட் பண்ணணும்னா டெவ் டீம், அதனுடைய மெம்பர்ஸ் யாருங்கிறது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் வந்து டெஸ்டிங் டீம் அப்படின்னு நீங்கள் வேணும்னா டெஸ்டிங் டீம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெவாப்ஸ் டீம் ஒன்று வேணும்னா டெவாப்ஸ் டீம், இந்த மாதிரி நீங்கள் நிறைய டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டீம்ஸுக்கான மெம்பர்ஸையும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், இங்கே வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சில பெர்மிஷன்ஸ் அல்லது செக்யூரிட்டி குரூப்ஸை வந்து அஷ்யூர் ஏடிஓவே வச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பில்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்பு, கான்ட்ரிபியூட்டர் குரூப்பு, ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ப்ராஜெக்ட் வேலிட் யூசர்ஸ், ரீடர்ஸ், ரிலீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். டிஃபால்ட்டாக அதுவே என்ன பண்ணுது அப்படின்னா சில ப்ரிவிலேஜஸை கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கான்ட்ரிபியூட்டர்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது,
members of this group can add, modify, delete items within the team project. இந்த ஃபுல் ப்ரிவிலேஜ் இதில் இருக்கு. பில்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்குன்னா, மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் குரூப் கேன் கிரியேட், மாடிஃபை அண்ட் டெலிட் பில்ட் டெஃபினிஷன். அதாவது இந்த பைப்லைன் சம்பந்தமான விஷயங்களை கம்ப்ளீட்டா கிரியேட், மாடிஃபை, டெலிட் பண்றதுக்கான ப்ரிவிலேஜ் பில்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கு. ஆனால் ஒரு கான்ட்ரிபியூட்டருக்கு பில்டு அந்த பைப்லைன்ஸ் மேலேயும் ஆக்சஸ் இருக்கும், ரெப்போ மேலேயும் ஆக்சஸ் இருக்கும், ஆர்டிஃபேக்ட் மேலேயும் ஆக்சஸ் இருக்கும். ஏன்னா இங்க சொல்றதன்படி பாருங்க, விதின் த டீம் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டுக்குள்ளார ஆட், மாடிஃபை, டெலிட் ஐட்டம்ஸ் அவருக்கு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு கான்ட்ரிபியூட்டரை விட அதிகமான ப்ரிவிலேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க பார்த்தீங்க இல்லையா, இந்த ஓவர்வியூல இந்த டெலிட் ப்ராஜெக்ட்ன்றது, இதை வந்து ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் செய்ய முடியும். ஆனா யாரால செய்ய முடியாதுங்க? இங்க இருக்கிற கான்ட்ரிபியூட்டரால செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கு அதுக்கு ஏற்ற ப்ரிவிலேஜஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நாம ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த டீமுக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிசைட் பண்றோம். அடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன். இங்க வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லும்போது எப்பப்பெல்லாம் ஒரு மெயிலை ட்ரிகர் பண்ணணும், ஒரு நோட்டிஃபிகேஷன் அல்லது இன்டிமேஷன் எப்பப்பெல்லாம் வரணுங்கிறத இந்த இடத்துல நம்ம டிசைட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், பில்டு கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு மெயில் ட்ரிகர் ஆகணுமா, இதெல்லாம் எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேண்டான்னு ஃபீல் பண்ணோம்னா இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது சர்வீஸ் ஹூக்ஸ். சர்வீஸ் ஹூக்ஸுங்கிறது என்னன்னா, இன்னொரு அடிஷ்னல் லேயர். சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ப்ராஜெக்ட்ல நம்ம ஒரு பிஆர் கிரியேட் பண்றோம். அந்த பிஆர் உடைய ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம வந்து கேப்சர் பண்ணணும். ஏன்னா நமக்கு நாளைக்கு தெரியணும் ஒரு பிஆர் எப்போ கிரியேட் பண்றாங்க, அந்த பிஆர் எப்போ க்ளோஸ் ஆகுது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சர்வீஸ் ஹூக்ஸ் போட்டுக்கலாம். இந்த சர்வீஸ் ஹூக்ஸ்ல நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ஒரு கியூ கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இதுல இருக்கிற அதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது அந்த ஆக்ஷனுக்கான டேட்டாவை நீங்க என்ன பண்ண, கியூல போட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி அந்த கியூவை வந்து நம்ம என்ன அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம ட்ரிகர் பண்ணி அந்த கியூல இருக்க டேட்டாவை நம்ம ரீட் பண்ணி ஒரு டிபியில இன்சர்ட் பண்ணுவோம். இல்லாட்டி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நம்ம அதை ரீட் பண்ணுவோம். இந்த மாதிரி என்ன மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் என்னன்னா, சர்வீஸ் ஹூக்குங்கிறது ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது, ஒரு பிஆர் ஈவெண்ட், ஒரு பில்டு ஃபெயில்டு ஈவெண்ட், ஒரு பில்டு கம்ப்ளீட் ஈவெண்ட், அல்லது பிஆர் அப்டேட்டட் ஈவெண்ட், இல்லைங்களா பிஆர் டெலிட்டட் ஈவெண்ட், இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும்போது எனக்கு அந்த ஜேசான் ஃபைலை எடுத்து ஒரு இடத்துல நீ ஸ்டோர் பண்ணி வை, அதை நான் ப்ராசஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நீடு வரும்போது நம்ம இந்த சர்வீஸ் ஹூக்ஸ் வருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷன். இந்த ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து ஸ்ப்ரிண்ட் எல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இங்கே வந்து செய்ய முடியும். ஒரு சைல்டை ஆட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம எடிட் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் டேட்டு, எண்ட் டேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம இன்ஃபர்மேஷன் போடலாம். அதே மாதிரி புதுசாக நம்ம ஒன்று ஆட் பண்ணலாம், இல்லை இதுக்கே ஒரு சைல்டு ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ப்ரிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ப்ரிண்ட் 1. இந்த ஸ்ப்ரிண்ட் 1க்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா, சைல்டு ஸ்ப்ரிண்ட் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 23rd 27 பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு சைல்டு ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி ஐட்ரேஷன்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது. அதே மாதிரி ஏரியாஸ். ஸோ ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 டீம் கிரியேட் பண்ணோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டீம் கிரியேட் பண்ணி இதை வந்து இந்த டீமுக்கு அசோசியேட் பண்ணு அப்படிங்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஐட்டம் எல்லாமே ஒரே இடத்துல தான் போடுறோம். அதை வந்து நம்ம ஸ்ப்ரிண்ட் வைஸ் வந்து செக்ரிகேட் பண்ணலாம். இல்லாட்டி இந்த பர்டிகுலர் ஒர்க் ஐட்டம் வந்து டெவ் டீமுக்கு போகணும், இந்த பர்டிகுலர் ஒர்க் ஐட்டம் டெஸ்டிங் டீம் போகணும் அப்படிங்கிறது ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏரியாஸையும் நம்ம இங்கே மேனேஜ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீம் கான்ஃபிகரேஷன். இந்த டீம்ஸில் இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து என்னென்ன ஐட்ரேஷன்ஸு, அதே மாதிரி என்னென்ன ஏரியாஸு, அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து காமன் ஐட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீமுடைய ஒர்க் டேஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து கால்குலேட் பண்ணு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் டூல்ஸ். ஸோ இந்த ஏஜென்ட் டூலுங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு பில்டு பைப்லைன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த பைப்லைன் வந்து எங்கே எக்ஸிக்யூட் ஆகணும். வேலை பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ல 2 டைப் ஆஃப் ஏஜென்ட் இருக்காங்க. ஒன்று வந்து செல்ஃப் ஹோஸ்டட் ஏஜென்ட், இன்னொன்று வந்து மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் ஏஜென்ட். மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் ஏஜென்ட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு இப்போ ஒரு பைப்லைனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது மைக்ரோசாஃப்டே கிளவுட்ல நமக்காக ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணி நம்முடைய பைப்லைன் அந்த ஏஜென்ட்ல அவன் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ரிசல்ட்டை தூக்கி நம்முடைய ஏடிஓ ஆர்டிஃபேக்ட்ஸ்ல அவனே
ஸ்டோர் பண்ணிடுவோம். இதுக்கு நம்ம ஒரு மிஷினை வந்து தனியாக வச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ மைக்ரோசாஃப்டே அந்த ரன் டைமில் ஒரு மிஷின் நமக்கு அலோகேட் பண்ணிட்டு கோடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அது முடிஞ்ச உடனே அவனே என்ன பண்ணிடுவான், அதை வந்து ஸ்கிராப் போர்ட் பண்ணிடுவான். ஓகேங்களா. ஆனால் செல்ஃப் ஹோஸ்டட் ஏஜென்ட்டுங்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய லோக்கல் மிஷினில் அல்லது எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஃபிசிக்கல் விஎம்ல நான் அந்த ஏஜென்ட் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஏஜென்ட் மூலமாக தான் நீ இந்த பைப்லைனை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இது ரெண்டுக்குமே அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மோர் செக்யூர்ட் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பைப்லைன்ஸை கிளவுடில் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சோர்ஸ் கோட் எல்லாம் கிளவுடுக்கு டவுன்லோட் ஆகி அந்த மிஷினில் தானே எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இந்த பேங்கிங் கஸ்டமர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃப் ஹோஸ்ட் ஏஜென்ட் வச்சிருப்பாங்க. எதனால நீ என்னுடைய ப்ரிமிஸ்குள்ளேயே பண்ணு, என்னுடைய செக்யூர்டு நெட்ஒர்க்குள்ளேயே பண்ணு அப்படிங்கிறதுக்காக செல்ஃப் ஹோஸ்டட் ஏஜென்ட் போவாங்க. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து செல்ஃப் ஹோஸ்டட் தான் ப்ரிஃபர் பண்ணுறதை நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். சில சமயங்களில் சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் ஏஜென்ட்ஸும் போவாங்க. சில அடாக் ஒர்க்கு, ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேட்டா சென்சிட்டிவ் இல்லாத பைப்லைன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு க்ளவுட் பைப்லைன் அதாவது மைக்ரோசாஃப்ட் ஏஜென்ட்ஸை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரலல் ஜாப்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ஜாப் ரன் ஆகுதுன்னா அடுத்த ஜாப் வந்து வெயிட் பண்ணும். ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு அட் அ டைமில் ஒரு 10 ஜாபெல்லாம் ஓடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுங்க, இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம வாங்கணும். ஸோ மந்த்லி பர்ச்சேசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃப் ஹோஸ்டரில் ஒரு பேரலல் ஜாப் வந்து அலௌடு. ஸோ ஒருவேளை எனக்கு வந்து அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து சேஞ்சுன்னு கொடுத்து அடிஷ்னல் ஜாப்ஸும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்லைனை வந்து எத்தனை நாள் நம்ம வச்சிருக்கணும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு ஓரளவுக்கு வந்து ஜெனரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். அடுத்து வந்து டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை. இங்கே வந்து சர்வீஸ் கனெக்ஷன். சர்வீஸ் கனெக்ஷனுங்கிறது என்னென்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பைப்லைனில் நான் சோனார் கிளவுடோட நான் கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ இந்த சோனார் கிளவுடோட நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு சர்வீஸ். இந்த சர்வீஸோட நான் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா எனக்கு ஒரு சர்வீஸ் கனெக்ஷன் தேவை. இங்கே நீங்கள் கிரியேட் சர்வீஸ் கனெக்ஷன் கொடுக்கும்போது பாருங்களேன், இங்கே இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சோனார் கிளவுட்னு தேடி பாருங்க. சோனார் கிளவுட் இங்கே வரல. ஏன் வரல அப்படின்னா இந்த சோனார் எக்ஸ்டென்ஷனை நம்ம ஒன்றும் இன்ஸ்டால் பண்ணலாம். உங்களுக்கு அதை காமிக்கணும் பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒருவேளை நீங்கள் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு எல்லாமே மார்க்கெட் பிளேஸில் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு போய் அதை தேடி பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா சோனார் கிளவுட் அப்படின்னு தேர்ந்துன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சோனார் கிளவுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் கிடைக்குது. நான் ஜஸ்ட் இந்த எக்ஸ்டென்ஷனை நான் வந்து கெட் இட் ஃப்ரீன்னு கொடுத்துட்டேன். நான் இது வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகேங்களா. இது வந்து எந்த ஆர்கனைசேஷனுக்கு தேவைன்னு சொல்லியிருக்கு. நான் ஏடிஓ ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இப்போ நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து ஒருவேளை எனக்கு அதுக்கான ப்ரிவிலேஜ் இல்லைன்னா அது என்ன பண்ணுன்னா இதை வந்து யாருக்கு நான் வந்து ப்ரிவிலேஜ் யார்கிட்ட சொல்லி நான் இதை இன்ஸ்டால் பண்ண சொல்லணுங்கிற ஆப்ஷன் வரும். இப்போ வந்து எனக்கே ப்ரிவிலேஜ் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம மீண்டும் ஏடிஓ லேர்னிங்குள்ளே போயிட்டு சரி இதில் போயிட்டு அலோவல் ப்ராஜெக்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் இங்கே சர்வீஸ் கனெக்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிரியேட் சர்வீஸ் கனெக்ஷன். இந்த தடவை நான் வந்து சோனார்னு சொல்லும்போது சோனார் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து நான் என்ன பண்ணணும்னா இந்த சோனார் டோக்கன் போடணும். அப்புறம் இதுக்கான சர்வீஸ் கனெக்ஷன் நேம்ஸ்லாம் கொடுத்துட்டு கரண்ட் ஆக்சஸ் டு ஆல் பைப்லைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுங்க அப்புறம் சேவ் பண்ணனா இந்த சர்வீஸ் கனெக்ஷன் கிரியேட் ஆயிடும். இந்த சர்வீஸ் கனெக்ஷனை என்னுடைய பைப்லைனை நான் வந்து யூஸ் பண்ணி சோனார் கிளவுடோட என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த மாதிரி என்னென்ன தேர்ட் பார்ட்டி அல்லது எக்ஸ்டர்னல் சர்வீஸுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணணுமோ எல்லாத்தையுமே நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ டாக்கர் ரெஜிஸ்ட்ரி இருக்குது. ஒருவேளை இதில் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணுங்க அந்த மார்க்கெட் பிளேஸ் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுற அந்த பர்டிகுலர் சர்வீஸ் வந்து இங்கே உள்ளே வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாமல் பில்டு சர்வீசஸ். அதுக்கு அடுத்தது வந்து ரெப்பாசிட்டரிஸ். இங்கே வந்து ரெப்பாசிட்டரிஸில் வந்து நம்ம ஒவ்வொரு ரெப்போவையும் எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஹலோ ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்னென்ன செக்யூரிட்டிலாம் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம புதுசாக நம்ம டெவ் டீம்லாம் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா. இந்த டெவ் டீமுக்கு வந்து நான் சொல்கிறேன் வந்து இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் வந்து அலோவ் கொடுத்துரு. அது வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கு. ஒருவேளை நான் வந்து வேறு நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம வந்து டெஸ்டிங் டீம் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து டெஸ்டிங் டீம் எடுத்துட்டு இந்த டெஸ்டிங் டீமுக்கு வந்து கான்ட்ரிபியூட்லாம் தேவையில்லை டினை கொடுத்துருன்னு சொல்கிறேன்.
அதே மாதிரி இவங்களால வந்து புல் ரெக்வஸ்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. இவங்களால வந்து பிரான்ச் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரிவிலேஜ், டேக் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரிவிலேஜ் இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவங்க ஜஸ்ட் டெஸ்டிங் தானே பண்ண போகிறாங்க. அதனால வந்து இந்த மாதிரி வெறுமனே வந்து ரீடு மட்டும் வேணால் அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஜஸ்ட் அவங்களால வியூ மட்டும் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் லெவல் பெர்மிஷன்ஸ் எல்லாம் நம்மளால இங்கே செட் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கு வந்து அப்ரூவர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத செட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாலிசிஸில் வந்து நிறைய பாலிசிஸ் இருக்குது. நம்ம வந்து என்னென்ன பாலிசிஸ்லாம் வந்து நம்ம செட் பண்ணலாங்க டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டு இதில் வந்து இங்கே டெவலப் மாஸ்டர்னு இருக்குது. இங்கே வந்து டெவலப் நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பில்டு வேலிடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய கோடை வந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம இங்கே பண்ண முடியும். அதே மாதிரி ஒருவேளை ரிவ்யூயர்ஸ் வேணும் அப்படின்னா எத்தனை ரிவ்யூயர்ஸ், இந்த ரிவ்யூயர்ஸ் எல்லாம் வந்து மேண்டேட்டரியா இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் நமக்கு வந்து 2 GB வந்து ஸ்டோரேஜ் கிடைக்கும் ஃப்ரீயாக. ஆனால் நமக்கு எப்படி இருந்தாலும் 2 GBலாம் பத்தாது. ஸோ அதனால் அதுக்கு மேலே தான் தேவைப்படும். அதுக்கு மேலே தேவைப்படுதா நம்ம வந்து இங்கே என்ன பண்ணோம்னா இங்கே வந்து அடிஷ்னல் ஸ்டோரேஜ் வந்து நம்ம இங்கே வாங்கிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கான அந்த ரெட்டென்ஷன் பீரியட், அந்த டெஸ்டிங்க்கான ரெட்டென்ஷன் பீரியட் இதெல்லாம் இங்கே பண்ணலாம். இது எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் செட்டிங். ஓகேங்களா? மறந்துடும், ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் இருக்குது. இதையே நான் உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா இன்னொரு செட்டிங் இருக்குது. அது பேர் தான் ஆர்கனைசேஷன் செட்டிங். ஆர்கனைசேஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்த ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்ட்டுக்குன்னு இருக்கிற செட்டிங்ஸ். ஆனால் ஆர்கனைசேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளார எத்தனை ப்ராஜெக்ட் இருக்கோ அத்தனை ப்ராஜெக்ட்டுமே இம்பேக்ட் பண்ற அளவுக்கு செட்டிங்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? நீங்க அந்த செட்டிங்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணுது. இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, இதுக்கான பில்லிங் டீடைல்ஸ் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளோபலாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்ததுக்கு இங்கே பார்த்ததுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அப்படின்னு காஃபி வரும். கலெக்ஷன் அப்படின்னு வந்தாலே நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா அது வந்து ஆர்கனைசேஷன் லெவல் குரூப், ஒரு செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இல்லை பாருங்க. அது போல ப்ராஜெக்ட் கலெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா இவருக்கு எல்லா ப்ராஜெக்டையுமே கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி ப்ராஜெக்ட் கலெக்ஷன் பில்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் இருக்கிற அந்த பில்டு ஃபைல் பைப்லைன்ஸ் இதுக்கு மேல அவருக்கு கண்ட்ரோல் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அந்த பெர்மிஷன்ஸ் இருக்கு. நம்ம வேணும்னா கூட ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் லெவல் பெர்மிஷன்ஸும் கிரியேட் பண்ணலாம். ஆர்கனைசேஷன் லெவல் வந்து ப்ராஜெக்ட் லெவலை விட ஹையர் ப்ரிவிலேஜ். அதனால பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வேலை நம்ம டெவலப்பர்ஸ்க்கு ப்ராஜெக்ட் கலெக்ஷன் அல்லது ஒரு ஆர்கனைசேஷன் லெவல் ப்ரிவிலேஜ் நம்ம கொடுக்கவே கூடாது. ஆர்கனைசேஷன் லெவல் ப்ரிவிலேஜ் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய ஐடி டீம் அல்லது ஹெட்ஸு, யார் இந்த ஆர்கனைசேஷனையே வந்து மேனேஜ் பண்றாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதுவும் லிமிட்டடா தான் இருக்கும். டெவலப்பர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ப்ராஜெக்ட் லெவல் பெர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எல்லார்கிட்டையும் இருக்காது, வெரி லிமிட்டட் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். மற்ற பெரும்பாலான டெவலப்பர்ஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட்டர் ப்ரிவிலேஜஸ் தான் இருக்கும். ஒருவேளை நம்ம அடிஷ்னலா வேற ஏதாவது புது குரூப்ஸ் கிரியேட் பண்ணணும், இல்லை இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் டெய்லர் பண்ணணும் அப்படின்னா நம்ம புது குரூப் கிரியேட் பண்ணி நமக்கு ஏற்றபடி நம்ம டெய்லர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராசஸ் இருக்கு. நம்ம இனிஷியலாக அஜைல் ப்ராசஸ் நம்ம சூஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஒருவேளை இந்த ப்ராசஸை மாற்றணும், நான் வந்து ஸ்க்ரம்முக்கு மாற்றணும். இது பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து டிஃபால்ட்டுன்னு இருக்கு. ஒருவேளை நான் இதுக்கு மாற்றணும், அஜைலுக்கு மாற்றணும்னா நம்ம இதில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இது சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து அந்த பக் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இதில் வந்து நான் ஏதாவது ஒரு புது ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல புது ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்னால் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆர்கனைசேஷன் லெவலில் என்னென்ன ஏஜென்ட் பூல்ஸ்லாம் இருக்குங்கிறத சொல்லும். ஓகேங்களா? மற்றபடி மற்றெல்லாம் வந்து ஜென்ரல் தான். ஸோ வந்து செட்டிங்ஸு, டிப்ளாய்மெண்ட் பூல், அதே மாதிரி பேரல் ஜாப்ஸ் நம்ம இங்கே பார்த்தோம். அதே ஸ்க்ரீன் தான் இங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே ரெபாசிட்டரிஸ் இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓவர் வியூ தான். நம்ம வந்து இன்டெப்தா எதுவுமே போல, ஜஸ்ட் ஹை லெவல்ல ஒரு அஷ்யூர் டெவாப்ஸ்ன்னு சொன்னா என்னென்னலாம் இருக்கும். நீங்களே வந்து நாளைக்கு இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு திணறி போயிருப்பாரு, இத்தனை ஆப்ஷன்ஸ்லாம் வருதுன்னு. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவரால் ஐடியாவா என்னெல்லாம் அஷ்யூர் டெவாப்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல இதை பற்றி ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம
டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் ரொம்ப பொறுமையாக இந்த வீடியோவை லிசன் பண்ணதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த டெவ்ஸ் டீம் சேனலை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.